இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பலாப்பழமே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலாப்பழம்னு பேர் சொன்னாவே போதும், நாக்கு ஊற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பலாப்பழம் 3 வேளையும் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடுவோம். எதனால் பிடிக்க மாட்டேங்குதே தெரில. எங்கள் வீட்டு 2 பொண்ணுங்களுக்குமே வந்து சுத்தமாக பிடிக்காது. சரி, அதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வந்து செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலாப்பழ பாயாசம் வந்து செஞ்சிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் 2 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு போதும்னு சொல்லிட்டாங்க. இதுவே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்க. என்ன குழந்தைங்கன்னே தெரில இப்போ இருக்கிற குழந்தைங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கிட்டு வந்தோன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு, எங்கள் வீட்டை சாட்டர்டே ஆனாவே அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுடுவேன். அது ரொம்ப அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பலாப்பழம் முழுசு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரா. இதெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுங்களுக்கும் நம்மளால் கொடுக்க முடியல. அதெல்லாம் கொடுத்தா எதுவும் உறவில் வந்து பிரிவு ஏற்பட்டுருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இதுவரையும் நாங்கள் யாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். பாய்.